நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சற்றுமுன் வெளியான அறிவிப்பு, அதாவது விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 50% மானியம் வழங்குவதாக தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சொந்த நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை செயலி மூலம் பதிவு செய்து நில மேம்பாட்டு, உழவு, விதைப்பு, அறுவடை, பண்ணை கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு மானியம் வழங்குகிறது. ஸோ பார்த்திங்கன்னா இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை செயலியினை பயன்படுத்தி வாடகைக்கு பெற்று பணிகள் நிறைவடைந்த பின்னர் பணி முடிவுற்ற நிலப்பரப்பு துறை அலுவலர்களால் அளவீடு செய்யப்பட்டு பின்னர் விவசாயி செலுத்திய மொத்த வாடகை தொகையில் 50% தொகை பின்னேற்பு மானியமாக சம்பந்தப்பட்ட விவசாயியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு 5 மணி நேரம் இவற்றுக்கான வாடகையில் எது குறைவோ அந்த வாடகை மானியமாக வழங்கப்படும். நன்செய் நிலமுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 2.5 ஏக்கருக்கு ஒரு துக்கருக்கு ரூபாய் 250% வீதம், அதாவது அதிகபட்சம் ரூபாய் 625 வரை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மானியம் மட்டும் வழங்கப்படும். புன்செய் நிலமுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 250% அதிகபட்சமாக ரூபாய் 1250 வரை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மானியம் வழங்கப்படும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலியில் வாடகை சேவை மூலமாகவோ இணையதளம், அதாவது ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, அந்த மூலமாகவோ தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்பதிவு செய்து வாடகைக்கு எடுத்து அதன் தொகையை செலுத்த வேண்டும். ஸோ பார்த்திங்கன்னா அச்செயலியில் சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் மற்றும் விவரங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். நிலத்தின் சிட்டா, புல வரைபடம், சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ், ஆதார் அட்டையின் நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆகியவை ஆவணங்களை கள ஆய்வு செய்யும் வேளாண்மை பொறியியல் துறையின் அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.